இருந்தேன். அந்த 1 மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா 1 ரூபாயை தூங்கி இருந்தேன். ஆமா, அப்படியே புடிங்கி தள்ளி இருப்பாரு. ஆமா, வாய்ப்பு கொடுத்தா புடுங்கி தள்ளிருப்போம். வாய்ப்பு கொடுக்காமலே என்னமோ நாங்க ஆட்சியில் இருக்கிற மாதிரியே பேசுறீங்களே. தற்கொலைன்னு சும்மாவா பேர் வச்சாங்க? தனி மனித விமர்சனம், அரசியல் விமர்சனம், இது ரெண்டுக்கும் முதல்ல வித்தியாசம் தெரியுமா? இதுவே தெரியாத நீ சீமான் அவர்களை விமர்சிக்கலாமா? ஆட்சியை கொடுக்காமலே புடுங்கிருவியான்னு கேக்குறியே. உங்க அண்ணன் நம்ம முதல்வர் கிட்ட ஆட்சியை கொடுத்தாச்சு, என்ன செஞ்சிட்டாரு? சட்ட ஒழுங்கை தூக்கி நிலைநிறுத்திட்டாரா? சட்ட ஒழுங்கை தான் ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க கொடுத்த வாக்குறுதியை வச்சு நிறைவேற்றினீங்களா? ஏமா, நீங்க ஜெயிச்சதே பொய் வாக்குறுதி கொடுத்து நீங்களே பொய் சொல்லி ஸ்கேம் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாம் நாம் தமிழர் பத்தி பேசலாமா? மகளிருக்கு 2500 தரோன்னு சொன்னீங்களே, எங்க? வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு 4000 தரோன்னு சொன்னீங்களே, எங்க? 200 யூனிட் மின்சாரம் அனைவருக்கும் இலவசம் தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் 500 யூனிட் கீழே மாத்துறீங்க? இது ஸ்கேம் தானே. விவசாய கடன் முழுமையா தள்ளுபடின்னு தானே சொன்னீங்க. இப்போ எதுக்கு சிறு குறுன்னு பிரிச்சீங்க? இது ஸ்கேம் தானே. இதுக்கு நாங்க கேஸ் கொடுத்தா சிஎம் அவர்கள் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா? பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு டிவிக்கு கட்சிக்காரங்களாம் என்னமோ நேர்மையின் சிகரம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சீமான் அவர்களை புடுங்கி தள்ளிருப்பியான்னு கேக்குற கமெண்ட்ல அவரை இவ்வளவு ஆபாசமா பேசுற உன்னை இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க. உங்களுக்கு எதிராக பேசுறவங்களை மட்டும் தான் கைது பண்ணுவீங்களோ? இன்னைக்கு மாரிதாஸ் அவர்களை கைது பண்ண மாதிரி உங்க அண்ணனும் நம்ம முதல்வருமான விஜய் அவர்களை இப்படி பேசி காணொலி போட முடியுமா? இவனை கட்சியை விட்டு நீக்கி கைது பண்ணி பாடம் கத்து கொடுக்க போறீங்களா? இல்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க பாடம் கத்து கொடுக்கணுமா? இவன் இவ்வளவு பேசுறதுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? இவன் தொகுதியில் இருக்கிற கட்சிக்காரங்களா இல்ல நம்ம மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களா? நீ இவ்வளவு பேசியும் கட்சியில வச்சிருக்காங்களே, என்ன தனவட்டம் இருக்கும் உனக்கும் உன் கட்சிக்காரங்களுக்கும்? நம்ம கட்சியில ஒருத்தன் இப்படி எல்லாம் பேசுறானே, அவனை கட்சியை விட்டு நீக்குவோம், எந்த நடவடிக்கையும் இல்ல. அவனை பேச விட்டு ரசிக்குது. இதெல்லாம் ஒரு கட்சி கன்றாவி. கோயம்புத்தூர் சிறுமி பாலியல் வழக்குல அந்த குழந்தைய பத்தி டிவிக்கு கட்சிக்காரன் ஒருத்தன் கமெண்ட்ல சொல்லுறான். மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு படுக்க போனா விஜய் பொறுப்பாக முடியுமான்னு கேக்குறான். இவனை என்ன பண்ணலாம்? காவல்துறைக்கு அமைச்சர் யாரு? இப்போ முதலமைச்சர் யாரு? உங்கள்ட்ட கேட்காம யார்கிட்ட கேக்குறது? இந்த மாதிரி தற்கொலைகளை தான் நீங்க பாசமா விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த கமெண்ட்டை போட்டவனை எப்போ கைது பண்ண போறீங்க? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் குற்றவாளி அவ்வளவு ஈஸியா சுட முடியாது. சட்டம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களே. ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டு கொன்னாங்களே, தொண்டை குழியில குறி வச்சு சுட்டாங்களே, அப்போ உங்க சட்டம் எங்க போச்சு? நீதியை தூக்கி நிலைநிறுத்திருச்சா? எப்படி அந்த கேஸ் ஒரு ஓரமா நடக்கும், அந்த மாதிரி ஆட்சியில நாங்க இருந்தா குற்றவாளியை சுட்டு தள்ளுவோம். என்கவுண்டர் பண்ண வழக்கு ஒரு ஓரமா நடக்கும். இந்த சட்டமும் தோத்து போயிருச்சு, நீங்களும் தோத்து போயிட்டீங்க. இந்த 5 வருஷத்துல எவ்வளவு குற்றம் நடக்க போகுதுன்னு தமிழ்நாடு மக்கள் பார்க்க தானே போறாங்க. உங்க வாக்குறுதி ஸ்கேம் அப்புறம் இந்த ஆட்சியில நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். 5 வருஷம் இந்த ஆட்சியை உங்களை நடத்த விடுறதா இல்ல. தமிழ்நாடு நிதி நிலைமை தெரிஞ்சு பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த உங்க மேலையும் எங்கள் அரசியல் ஆசான் சீமான் அவர்களை ஆபாசமா பேசின இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் மேலையும் நடவடிக்கை எடுக்கிற வரை நாங்க இந்த பிரச்சனை விடுறதா இல்ல.